அரசினர் தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர். செல்லச்சாமி. ஏன் ஆதரிக்கிறோம், ஏன் எதிர்க்கிறோம் என்று சொல்கிற உரிமை மாண்புமன்ற உறுப்பினருக்கு உண்டு. ஏன் ஆதரிக்கிறோம் என்பதை இல்ல, அவை நடைமுறையில் சட்டத்தில் உள்ளது. முன்னாலே இருந்தவர்கள் செய்யாமல் விட்டது அவர்கள் தவறாக இருக்கலாம். இப்போது இருக்கின்றவர்கள் இந்த தீர்மானத்தை ஒட்டி பேசுவதற்கும் மறுத்து பேசுவதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த வகையில் உறுப்பினர் தன் கட்சியின் சார்பில் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அப்படி கருத்தை தெரிவிக்க தெரிவிப்பார்கள். தவறு ஒரு உறுப்பினர் நீங்க பாருங்க, உறுப்பினர் நான் சொல்லுகிற கருத்தை மாற்றி பேசக்கூடாது. முன்னாலே இருந்தவர்கள் செய்யாமல் விட்டதற்காக இப்போது இருக்கின்றவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடாது. பேசுகிற உரிமை மாவட்ட உறுப்பினர்களுக்கு. தீர்மானத்தை முதல்வர் முன்மொழி. கொஞ்சம் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் அவர்களே, பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் வகையில் தமிழக மக்கள் தீர்ப்பு வழங்கவில்லை. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வழங்கி தாவேகாவை தனிப்பெரும் கட்சியாக தமிழக மக்கள் தேர்வு செய்துள்ளனர். இந்தியா முழுவதும் தமிழகத்திலும் மக்களை பிளவுபடுத்தி பிளவு அரசியல் ஆதாயம் தேடி வரும் பிளவுவாத சக்திகளை இந்த தேர்தலில் தமிழக மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவை பதவியேற்க அழைக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் தமிழக ஆளுநர் மறைமுகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை தெளிப்பதற்காக சதி திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் அவரது செயல்பாடுகள் அமைந்திருந்தன. தமிழக மக்களின் தீர்ப்புக்கு மாறாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படும் ஆபத்திலிருந்தும் தமிழ்நாட்டை காப்பாற்றும் நோக்கத்தோடும் தாவேக தலைவர் மக்களின் மாநிலத்தின் வளர்ச்சி என்ற குறிக்கோளோடு நிலையான ஆட்சி அமைக்க தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசிற்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்பதென முடிவு செய்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த அரசு மக்கள் நலனுக்காக திட்டங்களை அறிவிக்கும் போது அதனை வரவேற்கும். அதே சமயம் மக்களுக்கு பாதகம் அளிக்கும் என்றால் அதனை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் தயங்காது. அதே போன்று தமிழகத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய வரி வாயில் உரிய பங்கு கிடைப்பதிலும் பேரிடர் நிவாரணம் மற்றும் கல்விக்கான நிதி உள்ளிட்டவைகளை பாரபட்சமின்றி கேட்டு பெறுவதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அரசுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இந்த அரசாங்கம் மதசார்பின்மை, எளிய மக்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக நீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கவும் தமிழக சட்டமன்றம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மரபுகளையும் மாண்புகளையும் உயர்த்தி பிடிக்கவும் ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் திறம்பட செயல்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து உட்கார்கிறேன்.